தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பது இப்போது உலகமே அறிந்த உண்மை. ஆட்சியின் ஆயுள் முடிய இன்னும் 30 நாட்கள் கூட இல்லாத நிலையில் திடீரென 6 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் அமைப்பதாகவும் 719 ஒப்பந்த செவிலியர்களுக்கு நியமன ஆணைகள் வழங்குவதாகவும் அறிவிப்பு வெளியிட்டு பெருமை பேசுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது கடைசி நேரத்தில் மக்களை ஏமாற்றும் அரசியல் நாடகம் இல்லையா? 5 ஆண்டு கால ஆட்சியில் 57 மாதங்கள் செவிலியர்களின் கோரிக்கைகளை காதில் போட்டுக்கொள்ளாமல் இருந்த ஸ்டாலின் அரசு இப்போது ஆட்சி முடிவுக்கு வந்த நிலையில்தான் 6 கல்லூரிகள் என்று அறிவிக்கிறது. திருநெல்வேலி, திருச்சி, தருமபுரி, வேலூர், ஈரோடு, திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் இந்த கல்லூரிகள் அமைக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறுகிறார். ஆனால் இந்த கல்லூரிகளுக்கு ஆசிரியர்கள், உட்கட்டமைப்பு உள்ளிட்டவற்றை உருவாக்க நிதி எங்கிருந்து வரும் என்பது குறித்து தெளிவே இல்லை. இது வெறும் அறிவிப்பு மட்டுமே. இந்த அறிவிப்பை வைத்து அரை டஜன் விளம்பரங்களை செய்து மக்களை ஏமாற்றுவார் ஸ்டாலின். ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் ஒப்பந்தத்தில் வேலை செய்து குறைந்த ஊதியம், பணி பாதுகாப்பு இன்மை, எந்த உரிமையும் இல்லாமல் தவித்து வருகின்றனர். கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கி செவிலியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி பணி நிரந்தரம் கோரிய போது ஏன் இத்தகைய அறிவிப்புகளை ஸ்டாலின் அரசு வெளியிட்டு நிறைவேற்றவில்லை? கொரோனா காலத்தில் உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய செவிலியர்களுக்கு நிரந்தர வேலை இல்லை. இப்போது 6 கல்லூரிகள் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள். இந்த அரசின் சுகாதாரத்துறையே ஒப்பந்த அடிப்படையில் இயங்குகிறது. அமைச்சரோ தன் துறையில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் ஸ்டாலினின் வாரிசுகள் வெளியிடும் திரைப்படங்களுக்கு மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருக்கிறார். 11 மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஆண்டில் கொண்டு வந்த எடப்பாடியார் எங்கே? 5 ஆண்டுகளாக உறங்கிவிட்டு கடைசி நேரத்தில் வெற்று அறிவிப்புகளை வெளியிடும் ஸ்டாலின் எங்கே? நிச்சயம் மக்கள் ஏமாற மாட்டார்கள். எடை போட்டு பார்த்து யார் சிறந்த முதல்வர் என்பதை தேர்தல் முடிவில் அறிவிப்பார்கள். எதிர்க்கட்சி தலைவர் கூட ஆக முடியாமல் வெற்று விளம்பரம் செய்யும் ஸ்டாலினும் அவரது திமுகவும் வீட்டிற்கு ஓடப்போவது உறுதி.